புரட்சி தலைவர் அவர்கள் இந்த மாதிரி ஜெயலலிதா சொல்லும்போது ராமசாமியுடைய கூட இருந்தார் இல்லையா, அவர் வந்து கும்மிடி அண்ணா மேம்பாலம் சென்னையில கும்மிடி ரகுநாத் எல்லாரும் கொஞ்சம் அமைதியா நீங்க இந்த தினத்துல வந்திருக்கேன். இந்த நாளைக்கு ஒரு பெருமை உண்டு. அப்படி உள்ள கொஞ்சம் கோவிச்சுக்காம யாரும் சத்தம் போடாதீங்க. நாடாளுமன்ற மாநிலங்களவையில் இருக்கிறதுக்கான கமலஹாசனுடைய கன்னிப்பேச்சு. கமலஹாசன் ஐயாவை பொறுத்தவரை ஒரு நல்ல ஒரு நடிகர், எந்த மாற்று கருத்தும் இல்லை. கன்னிப்பேச்சு. ஆனால் எங்கள் எல்லோருக்குமே வருத்தம் என்னென்னா, நம்முடைய நிதியமைச்சர் அம்மையார் அவர்கள் இன்னொருவர் பேசியதை குறிப்பிட்டு அவங்க இந்த மாதிரி பேசுகிறாங்க, அவங்க தமிழ் மொழியை நாகரிகமான மொழின்னு சொல்லலை அப்படின்னு சொன்னதை திரு கமலஹாசன் அவர்கள் தவறாக புரிந்து கொண்டு அதை பேசுகிறது எங்களுக்கு எல்லாருக்குமே வருத்தம் தான். இது பாராளுமன்றத்தில் அண்ணன் கமலஹாசன் அவர்களுடைய பார்வைக்கு இது சென்ற பிறகு நிச்சயமாக ஒரு தன்னை திருத்தி தான் தவறான புரிதலோடு திரு நிதியமைச்சர் அவர்களை பற்றி பேசியிருக்கோம் அப்படின்னு கமலஹாசன் ஐயா சொல்லுவாங்கிற நம்பிக்கை இருக்குது. மற்றபடி தமிழ்நாட்டுக்கு உழைக்க வேண்டும் என்று விரும்புகின்றார். ராஜ்யசபா உறுப்பினராக இருக்கிறாங்க. அதனால் நான் ரொம்ப அவர் மேலே குற்றம் எதுவும் சுமத்த விரும்பலை. அவருடைய ராஜ்யசபா பொறுப்பும் கூட நல்லா இருக்கட்டும். அதே நேரத்தில் தவறுதலாக நடந்திருப்பதாகத்தான் நாங்கள் பார்க்கின்றோம். அது கமலஹாசன் அவர்களுடைய கவனத்திற்கு சென்றிருப்பதாக நாங்கள் அறிகின்றோம். அடுத்த முறை பேசுவதற்கு வாய்ப்பு கிடைக்கும் பொழுது இந்த திருத்தத்தை அங்கே பதிவு செய்வாங்க நாங்கள் நம்புகிறோம். தாவேகா தலைவர் விஜயை வந்து ஆரம்பத்திலேருந்தே ஊக்கமும் ஆதரவும் கொடுத்து அறிக்கை விட்டு சமீப காலமாக அவங்க பேச்சில் எப்பொழுது இல்லைங்க, நான் எப்பொழுதுமே ஆக்கம் ஊக்கம் எப்பொழுதுமே புதிதாக வருபவர்களுக்கு எப்போவுமே இருக்கும். அரசியல் நாகரிகம் அப்படின்னு இருக்குது, லக்ஷ்மண ரேகா இருக்குது, அது எல்லோரும் கடக்கக்கூடாது அப்படின்னு தான் சொன்னேன். மற்றபடி அவருடைய கட்சி அவருடைய கொள்கைங்கன்னா திரு விஜய் அவர்கள் மக்கள் முன்னாடி அதை வைக்கட்டும். நாங்கள் தேசிய ஜனநாயக கூட்டணியுடைய கொள்கையை வைக்கிறோம், மக்கள் முடிவு செய்வாங்க. யார் தனித்தல விடலைங்கண்ணா, கொஞ்சம் பொறுமையாக இருக்குண்ணா. தேர்தலுக்கு இன்னும் நாள் இருக்குது, முழு பிப்ரவரி இருக்குது, முழு மார்ச் இருக்குது, ஏப்ரல் இருக்குது, எங்கெல்லாம் போயிடுவாங்க, எல்லாம் இங்கே தான் இருக்காங்க. ஓபிஎஸ் அண்ணன்லாம் எங்களோட தான் இருக்காங்க, எதுவும் கவலைப்படாது. கல்வியில் சிறந்த மாநிலம் தமிழ்நாடு, கல்வி சக்கரவர்த்தி பிறந்த மாநிலம் தமிழ்நாடு, ஆனால் கஞ்சானந்த மாநிலமாக போயிடுச்சு. உண்மைதானே, நயினார் என்ன சொன்னது உண்மைதானே. இன்றைக்கி எங்கே பார்த்தாலும் கூட கல்வி கூடங்கள்லேயே கஞ்சா விற்கும் அளவுக்கு நிலைமை போயிருக்கும் பொழுது எப்படி கல்வியில் சிறந்த மாநிலம் நம்முடைய தமிழ் மாநிலம் எப்படி சொல்லாங்கன்னா, புள்ளி விவரத்தை பாருங்கள். தென்னிந்தியாவில் கடைசியில் இருக்கும் லேர்னிங் இண்டிகேட்டர்ஸை பாருங்கள். ஸ்டேட்டஸ் ஆஃப் லேர்னிங் அவுட்கம் சிபிஎஸ்இ பப்ளிஷ் பண்ணுறாங்க ஒரு ஆண்டும் கூட. அதில் பாதாளத்தில் தமிழ்நாடு இருக்குது. கல்வி கூடங்கள்லேயே கஞ்சாவை விற்கும் அளவுக்கு தமிழகத்தில் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சியை கொண்டு வந்து நிறுத்தியிருக்கிறார்.